வேதம் ரொம்ப அழகாய் ஒரு வசனத்தை சொல்லுகிறது. நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். இன்னொரு வசனம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, ஆசீர்வதித்தலே அன்றி நீங்கள் ஒருவரையும் சபியாதிருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆசீர்வதித்தலே அன்றி ஒருவரையும் சபியாதிருங்கள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. அப்ப நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாயில என்ன வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நாம் பேசுகிற வாயின் வார்த்தைகளை நிலைப்படுத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அது அப்படியே செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அப்ப ஆண்டவர் நம்ம எல்லாரையுமே பிளஸ் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறார், ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறார். நம்ம வாயிலிருந்து இன்னொருத்தரை சபிக்கிற வார்த்தையை ஆண்டவர் விரும்புகிறது இல்லை. நம்முடைய வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகளை ஆண்டவர் விரும்புகிறதே இல்லை. ஆனால் அதற்கு மாறாக ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய வாயினால நம்முடைய வாயை திறந்து ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கனப்படுத்துகிற கர்த்தராய் இருக்கிறார். அப்ப நம்ம எதுக்கு பழகணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம ஆசீர்வதித்து பழகிறவர்களா இருக்கணும். ஆசீர்வதித்து பழகிறவர்களா இருக்கணும். இது நீங்க இப்படி நீங்க செய்யணும் அப்படின்றதுக்காக நான் உங்களை சொல்லலை. பொதுவா கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு தாயார் சர்ச்சுக்கு நிறைய செடிகளை கொடுத்தாங்க. அப்படின்னா அவங்க ஒரு வீட்டில் குடியிருந்தாங்க. அந்த வீட்டில் குடியிருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த வீடு அவங்களுக்கு காலி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாயிருச்சு. அப்போ அந்த நேரத்தில் அந்த செடியை எங்கே கொடுக்குறதுன்னு தெரியாமல் அவங்க இங்கே கொடுத்தாங்க. நம்ம சர்ச்சுக்கு நாங்கள் கொண்டு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி இங்கே கொண்டு வந்தாங்க. அப்போது நாங்கள் அந்த செடியை கொடுக்கும்போது அந்த அம்மா அழுதுகிட்டே கொடுத்தாங்க. ஒரு செடிக்காக அழுததை அதான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பாஸ்டர் இதை நான் என்னுடைய குழந்தைய போல நான் வளர்த்தினேன் அப்படின்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு கணவனார் இல்லை, பிள்ளைகள் எல்லாம் அவங்களுக்கு தனியாக இருந்தாங்க. அதனால இந்த செடி தான் அவர்களுடைய உலகமாகவே இருந்துச்சு. எல்லா செடியையும் ரொம்ப கொழுமையாக நல்லா வளர்த்தவங்க வச்சுருந்தாங்க. அப்போ அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, நான் டெய்லி காலையில் இந்த செடிகளிடத்துல பேசுவேன் அப்படின்னாங்க. இந்த செடியின் இடத்துல பேசுவேன். அதில் ஒரு 2 விதமான ரோஜா செடியை அவங்க கொடுத்தாங்க. அந்த ரோஜா செடி ரொம்ப அழகான பூ பூத்து இருந்துச்சு. அப்போ என்கிட்ட அவங்க சொன்னாங்க, நீங்கள் இந்த செடிக்கிட்ட நான் இப்போ பேசுறதுக்கு இருக்க மாட்டேன், நீங்கள் பேசுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் போய் செடிகிட்ட பேசுறது எப்படி, நமக்கு அந்த மாதிரி பழக்கமும் இல்லை. சரி, முடிஞ்ச வரைக்கும் நல்லா நான் பார்த்துக்கிறேம்மா, மற்ற மாதிரி செடிக்கிட்ட பேசுகிற பழக்கம்லாம் நம்மகிட்ட இல்லை அப்படின்ட்டு சரி வச்சுட்டு போங்கன்னா அவங்க வச்சுட்டு போனாங்க. அப்போ அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வாடலாக இருந்துச்சு அந்த செடி. அப்போ நான் அதுக்கு பக்கத்தில் போய் நின்றுட்டு சும்மா ஜஸ்ட் நான் அந்த அம்மா உன்னை இது வரைக்கும் வளர்த்துன அம்மா உங்களோட பேசிட்டே இருந்திருக்காங்க போல, நான் பேசுகிற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வர்றேன். அடுத்த நாள் பார்த்தா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஊழியத்தினுடைய நிமித்தமாக கிட்டத்தட்ட ஒரு 6-7 நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த செடி பக்கமாகவே அதை பக்கமாகவே போகல, அப்படியே விட்டாச்சு. ஒரு 6-7 நாள் தாண்டி திரும்ப நான் கிராஸ் பண்ணும்போது இந்த செடியை பார்த்தா செடி ஏறக்குறைய டெத்து கண்டிஷனில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றிட்டு திருப்பி போனேன். ஆனால் ஒரு 15 நாளைக்குள்ள 2 செடியுமே பட்டு போயிடுச்சு. 2 செடியுமே போயிடுச்சு. அப்போ என்னமோ அவங்க அம்மா சொன்னது ஒருவேளை உண்மையோ தெரில. அப்போ ஒரு செடி தான், ஒரு உயிரினம் தான். ஆனால் அதனிடத்துல பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த வார்த்தையை கொடுக்கும்போது அதுக்கு ஒரு புத்துணர்ச்சி, ஒரு ஜீவன் வர்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு வேதத்தில் ரொம்ப அழகாய் எழுதி வைத்திருக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னா, ஆசீர்வதித்தலே அன்றி ஒருவரையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா சபிக்க கூடாது. ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாம் ரொம்ப அழகா சொல்லுகிறார், இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் இஸ்மவேலுக்காக ஜெபம் பண்றாரு, இஸ்மவேலை பிளஸ் பண்றாரு. பாத்தீங்கன்னா அவர் பிளஸ் பண்ணது, அவர் சொன்ன அத்தனை ஆசீர்வாதங்களும் இஸ்மவேலுடைய தலையின் மேல நிலைவரமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல
ஒரு மிகப்பெரிய தேவனுடைய ஊழியக்காரன். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அணி அணியாய் அப்படியே நடந்து வர்றாங்க. இந்த அணி அணியாய் நடந்து வரும்போது அவர்களை சபிக்கிறதற்காக பிலேயாம் என்கிற ஒரு மனுஷனிடத்துல அந்த ராஜா வந்து கூலி பேசுறாரு. அப்போ பிலேயாம் போய் எங்க நிக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஜனங்களை சபிக்கிறதற்காக ஒரு மலையின் மேல போய் நிக்கிறாரு. ஆனா அவருடைய வாயிலிருந்து சபிக்கலாம் அப்படின்னு வாயை எடுக்கும் போது அவருடைய வாயிலிருந்து ஆசீர்வாதமான வசனம் வந்துட்டே இருக்குது. ஆனா அந்த பிலேயாமனுடைய முடிவு என்ன பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப ஒரு மோசமான முடிவுக்கு நேராகி கடந்து போகிறார். அதனால நீங்க வந்து ஒருவேளை கோபத்தின் மிகுதியினால, ரொம்ப எரிச்சல் வர்றதுனால, ரொம்ப அவங்க வந்து நம்முடைய மனசை கஷ்டப்படுத்துறதுனால, ஒருவேளை யாரையாவது ஒருத்தரை சபிக்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கலாம். உங்களுடைய கணவனாரை நீங்க சபிச்சிருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளை நீங்க சபிச்சிருக்கலாம், உங்களையே நீங்க சபிச்சிருக்கலாம், உங்களுடைய வேலையை நீங்க சபிச்சிருக்கலாம். ஆனா இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஆண்டவர் தெளிவாய் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆசீர்வதித்தலே அன்றி நீங்கள் ஒருவரையும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா, சபிக்கவே கூடாதாம். சபிக்கவே கூடாது. அது வந்து நமக்கு ஆசீர்வாதமாகவே இருக்கக்கூடாது. நம்ம இருக்காது. நம்ம சில நேரத்துல வந்து டக்குன்னு கோபத்தின் மிகுதியினால சபிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுறோம். நம்ம என்னமோ எந்த தவறும் செய்யாதவர்கள் போல சில நேரத்துல வந்து நம்ம நினைக்கிறோம். ஆனா வந்து ஆண்டவருடைய பார்வையில் அது என்னவா இருக்கு அப்படின்னா, நீதிகேடா இருக்குது. ஆண்டவர் அதை விரும்புறதே இல்லை. சிலருக்கு வந்து யாராவது ஒருத்தர் வீட்டில் கணவன் மனைவி கோபத்தை உண்டு பண்ணிட்டாங்கன்னா, நம்மளை அறியாமலே என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, அந்த சாபமான வார்த்தையை அவங்களுக்கு நேராக அப்படி அள்ளி வீசுகிறோம். சிலர் வந்து ரொம்ப அதிகமாய் சபிக்கிறது யாரை சபிக்கிறாங்கன்னா, பிள்ளைகளை தான் ரொம்ப அதிகமா சபிப்பாங்க. அதுவும் சில சகோதரிகள் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகளை நிறைய சபிப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து தன்னுடைய பிள்ளை அப்படி போகணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அந்த சூழ்நிலையின் நிமித்தமாய், அவர்களுக்கு வருகிற கோபத்தின் நிமித்தமாய் வந்து தன்னுடைய வாயிலிருந்து அந்த சாபமான வார்த்தையை அவங்க பேசிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம மன்னிப்பு கேட்பாங்க. ஆனா இல்லை, நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை வந்து ஆண்டவரும் கேட்கிறாரு, அதே நேரத்தில் பிசாசும் கேட்கிறார். பிசாசுக்கு வந்து எப்படினாலும் நம்முடைய வாயிலிருந்து தூசணமான வார்த்தையை வர வைக்க வேண்டும் என்று நினைக்கிறவன் தான் பிசாசு. அதனாலதான் யோபுவை சோதிக்கும் போது கூட என்ன சோதிக்கிறான் அப்படின்னு சொன்னா, அவன் உம்முடைய நாமத்தை மறுதறியானோ இல்லையோ என்று பாரும். அவ்வளவுதான். பிசாசுக்கு வந்து யோபுவின் இடத்துல என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, ஒண்ணுமே வேண்டாம். இவன் அந்த யோபு வந்து அவ்வளோ ஆசீர்வாதமா இருக்கிறத பார்த்து பொறாமப்படுறவனோ, இல்லைன்னா கோடிக்கணக்கானவனுக்கு பணம் இருக்குதோ, அப்படி பிசாசு வந்து அதெல்லாத்தையும் பார்க்கல. யோபுனுடைய வாழ்க்கையிலே பிசாசு நஷ்டத்தை அனுபவித்ததற்கு காரணமே என்ன அப்படின்னா, ஒரு ரீசன் மட்டும்தான். அவன் உம்முடைய சமூகத்திற்கு நேராக, நீங்க 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்திற்கு எதிரே உம்மை தூசிக்கிறானோ பாரும் என்றான். அப்போ கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்றே ஒன்றுதான் இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, உம்முடைய முகத்திற்கு எதிராக அவன் என்ன பண்ணணும் சொல்லுங்க? அவன் தூசிக்கணும். அவ்வளவுதான், வேற எந்த டார்கெட்டுமே இல்லை. பிசாசனுடைய டார்கெட் என்னன்னா, யோபுவை வந்து ஆண்டவருக்கு முன்னாடி கர்த்தரை தூசிக்க பண்ணணும். அவனுக்கு நஷ்டத்தை கொடுத்ததுக்கு காரணம், பிள்ளைகளை எடுத்ததுக்கு காரணம், எல்லா காரணமும் இதுக்காக தான், தூசிக்கிறதற்காக தான். அப்ப ஏதாவது ஒரு வார்த்தையினால யோபு வந்து விழணும். நீங்க முடியும் போது, அந்த அதிகாரம் முடியும் போது வேதம் சொல்லுது, நீங்கள் என் தாசனாகிய யோபு பேசினது போல நிதானமாய் சொல்லுங்க. இன்னும் 2வது அதிகாரத்துல பார்க்கும்போது, இவைகள் எல்லாவற்றிலாயும் யோபு தன் உதடுகளினால் சொல்லுங்க, தன் உதடுகளினால் பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க ரொம்ப கவனமா கவனிச்சுக்குங்க. நமக்கு ரொம்ப டாஸ்க் என்ன தெரியுமா? ஒரு நல்ல நீதிமானாய் வாழ்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய டாஸ்க் என்ன தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்ய வேண்டியது மிக முக்கியமானது என்னன்னா, நம்முடைய நாவுல நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறத தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. நம்ம என்னதான் துதிச்சு, நம்ம எவ்வளவுதான் ஜெபம் பண்ணி, நம்ம எத்தனை தான் ஆண்டவருடைய காரியத்துக்கு செஞ்சு ஊழியம் செஞ்சு, இது எல்லாமே இருந்தும் நம்முடைய நாவுனால நம்ம கோட்டை விட்டுட்டோம்னா, நம்முடைய வாயின் வார்த்தைகளை நம்ம கோட்டை விட்டுட்டோம்னா, கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தியும் அது பிரயோஜனமே இல்லாம போயிடும்.
அப்போ யோபுனுடைய பரீட்சை வந்து வேறு எதற்கும் பரீட்சை கிடையாது. ஆண்டவர் பிசாசு அவனை சோதிக்கிறதற்கு வேறு எதுவுமே காரணம் இல்லை. ஒரே ஒரு காரணம் தான். அவனுக்கு இருக்கிற ஒரே டெஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா, அவனுடைய வாயின் வார்த்தைகளிலால் தான் டெஸ்ட். அந்த டெஸ்ட்ல தோற்று போனது யாருன்னு கேட்டா, வேதம் சொல்லுது யோபுனுடைய மனைவி வந்து அந்த டெஸ்ட்ல தோற்று போயிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, தேவனை தூசித்து ஜீவனை விடும். அந்த பிரச்சனை அதிகமா இருக்கிற நேரத்துல அவங்க வாயின் வார்த்தைகளை விட்டுறாங்க. அதனால ஆண்டவர் வந்து அந்த மனைவிட்ட திரும்பி பேசினதாக வேதம் நமக்கு சொல்லவே இல்லை. அப்போ ரொம்ப அவசியமான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே இன்றைக்கு என்னுடைய வாயில என்னத்தினால நிரப்பும்னா, ஆசீர்வாதமான வார்த்தைகளால் என்னுடைய உதடுகளை கர்த்தர் காத்து கொள்ளும். என் வாயின் வார்த்தைகள், ஆசீர்வதிக்கிற வார்த்தைகள் என்னுடைய வாயிலிருந்து வந்து கொண்டே இருக்கட்டும். நான் இந்த பூமியில எதை ஆசீர்வதிக்கிறேனோ அதை எனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நீங்கள் யாக்கோபு தன்னுடைய பேரப்பிள்ளைகள், அதாவது யோசேப்பினுடைய இரண்டு பிள்ளைகள் எப்ராயிம் மனாசிய ஆசீர்வதிக்கிறத வேதத்துல வாசிக்க முடியும். அப்போ ஒன்று நம்ம எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளும் இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல, ஆண்டவரே இன்னைக்கு நான் ஒரு உடன்படிக்கை பண்றேன், நான் இன்னைக்கு ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறேன், எனக்கு ஒரு கிருபையை கொடுங்க, இனி என் வாயிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தையை தவிர சபிக்கிற வார்த்தை என்ன பண்ணாது, வரக்கூடாதுன்னு நம்ம ஜெபம் பண்ணணும். வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணணும். அதான் ஒரு ஊழியக்காரர் சொல்லும்போது ரொம்ப அழகா சொன்னாரு. வெளிநாட்டுல வந்து அவர் ஊழியத்திற்காக போகும்போது ஒரு டீ கடைக்கு டீ சாப்பிட்றதுக்காக போனாராமா. அப்போ அந்த டீ கடைக்கு டீ சாப்பிட்றதுக்கு போகும்போது அவருடைய அந்த டீ மாஸ்டர் அதுக்கு கொஞ்சம் 2 minutes லேட் ஆயிடுச்சாமா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், மாஸ்டர் வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்களாமா. அந்த மாஸ்டர் வந்துட்டு இருக்காருன்னு சொல்லும்போது ஒரு 2 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா அந்த கடைக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய காஸ்ட்லியான ஒரு பென்ஸ் கார் வந்து நின்றுச்சாமா. அந்த பென்ஸ் காருக்குள்ள இருந்து ஒருத்தர் வெளியே வந்து நல்ல கோட் ஷூட் போட்டு வெளியே வந்துட்டு அங்க அப்படியே உள்ள வந்து அந்த கடைக்குள்ள போய் கோட்டை மட்டும் கழட்டி ஒரு ஹேங்கர்ல மாட்டினாராம். மாட்டிட்டு வந்து என்ன, யாருக்கு டீ யாருக்கு காஃபி அப்படின்னு கேட்டாராம். அப்போ அவர் சொல்றாரு, அந்த டீ கடையினுடைய மாஸ்டர் யார் அப்படின்னு சொன்னா எதுல வந்திருக்கிறாரு, பென்ஸ் கார்ல வந்து அவ்வளோ காஸ்ட்லியான பென்ஸ் கார்ல வந்து இறங்கி எது போட்டு வந்திருக்கிறாரு, கோட் ஷூட் போட்டுட்டு நல்ல ஷூ போட்டுட்டு டை கட்டிட்டு வந்து நிக்கிறாராமா. என்ன இவர் ஓனரா இல்ல டீ மாஸ்டரான்னு கேட்டாருன்னா, இவர் தான் இந்த டீ கடைக்கு மாஸ்டர். டீ மாஸ்டர் எந்த லெவல்ல இருக்காங்க பாருங்க. அப்போ வெளிநாடுகள்ல நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நிறைய வெளிநாடுகள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப பிளஸடா இருக்காங்க. அது ரொம்ப உண்மையான ஆசீர்வாதத்தோட இருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அவர்கள்ட்ட நிறைய பேரிடத்துல இருக்கிற ஒரு பெரும்பான்மையான பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, யாருடைய கையை கொடுத்து அவங்க சொன்னாலும் இந்த காட் பிளஸ் யூன்ற வார்த்தையை சொல்லாம இருக்கவே மாட்டாங்க. யாரை பார்த்தாலும் ஏதாவது ஒரு பொருளை கீழே விழுந்துச்சு, எடுத்து கொடுங்க, எடுத்து கொடுத்தோன்னா தேங்க்யூ பிரதர், காட் பிளஸ் யூ அப்படின்னுவாங்க. திரும்பி பார்த்தா காட் பிளஸ் யூன்னுவாங்க, கை கொடுத்தா காட் பிளஸ் யூன்னுவாங்க. யாரை பார்த்தாலும் அதான் வேதம் சொல்லுகிறது, நம்ம யாரை ஆசீர்வதிக்கிறோமோ அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு பாத்திரமா இருந்தா அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு போகும். அவர்களுக்கு பாத்திரம் இல்லைன்னா அந்த ஆசீர்வாதம் கீழே போகாது. அந்த ஆசீர்வாதம் யாருக்கு வரும்னா திரும்ப நமக்கே ரிட்டர்ன் வரும். அப்போ நம்ம வந்து பிளஸ் பண்ற அந்த ஆசீர்வாதங்கள் வந்து அந்த ஆசீர்வாதங்கள் எப்பவுமே வீணா போகாது. அதனால இன்றைக்கு ஆண்டவர் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல எல்லாருமே, இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருமே நம்ம ஜெபம் பண்ண போறோம். என்ன பண்ணுங்கன்னா, ஆண்டவரே என்னுடைய வாயை ஆசீர்வாதமான வார்த்தையினால என்ன பண்ணுங்கன்னா நிரப்புங்கப்பா. சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாருமே. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உன்னை நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் கேட்கல, சத்தமா சொல்லுங்களேன். கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்றுட்டு நீங்க சொல்லுங்க பாருங்களேன், உன் கண்ணு எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. உங்க கண்ணு உங்களுக்கு அழகா இருக்கிற மாதிரி தான் தெரியும். நம்ம போய் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று என்ன சொல்ல தெரியுமே, பார் கேவலமா இருக்க நீ. நம்ம நிறைய பேர் நம்மளே அப்படி, இவ்வளவு கேவலமா இருந்தேன்னா என்ன, கண்ணை பாரு, மூக்கப்பாரு, வாயப்பாரு அப்படின்னு நம்மளே நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நிறைய பேர் நம்மளையே திட்டிட்டு இருப்போம்.
நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டோம், நம்மள டெய்லி நம்ம சபிச்சுட்டே இருப்போம். ஆனா வேதம் சொல்லுது, எத்தனையோ பேர் நம்மை விட முடியாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ முடியாதவங்க இருக்காங்க, எத்தனையோ கண் இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, சரியான உதடு இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, கால்கள் இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது கர்த்தர் எனக்கு நல்ல கால்களையும் நல்ல சரீரத்தையும் கர்த்தர் எனக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. பார்க்கிற எல்லாரையும் நம்ம இனி என்ன பண்ண போறோம் சொல்லுங்க? எல்லாரையும் என்ன பண்ண போறோம்? இப்போ ஒரு 3 பேரை ஆசீர்வதிங்க பாருங்களேன், ஆசீர்வதிங்க பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கிற ஒரு 3 பேரை ஆசீர்வதிங்க பார்க்கலாம். God bless you பிரதர். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார். கர்த்தர் உங்களை வாலாக்காமல் தலையாக்குவார். நீங்க எருசலேமில் சாட்சிகளாய் வாழ்வீர்கள். நீங்கள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் தமது நல்ல பொக்கிஷ சாலையை உங்களுக்காக திறப்பார். God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இது ஒரு நாள் ஃபாஸ்டிங் பிரேயர்ல சொன்ன உடனே அப்படியே குதூகலமா பிரைஸ் லார்ட் பிரைஸ் தி காட் பிளஸ் யூ ன்னு சொல்லிட்டு ஃபாஸ்டிங் பிரேயர் முடிச்சிட்டு வீட்டுக்கு போன உடனே அங்க எரும மாடு உருப்படாம போனவனே, நீ நல்லா இருப்பியா, இப்படி மோசமா பண்ணிட்டு தெரியற, நீ எல்லாம் பாடுறா, உனக்கெல்லாம் அப்படி வராது இப்படி வராது அப்படின்னு சொன்னா ஆண்டவர் எப்படி மகிமைப்படுவாரு? ஆண்டவர் அதெல்லாம் மகிமைப்பட மாட்டாரு. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். நீங்க ஆசீர்வதிக்கிறவைகளையும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறவர் என்றால் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அப்படியே கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க, அப்பா எனக்கு ஒரு கிருபை வேண்டும், எனக்கு ஒரு கிருபை வேண்டும். என்னுடைய வாயின் வார்த்தைகளை அப்பா நீ நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. உம்முடைய வார்த்தையினால் நிரப்புங்க, ஆசீர்வாதத்தினால நிரப்புங்க. முழு பலத்தோடு இயேசுவே அந்த கிருபை எனக்கு உண்டாகட்டும், அந்த கிருபை எனக்கு உண்டாகட்டும், கிருபை எனக்கு உண்டாகட்டும். இயேசுவே அந்த வார்த்தை என்னுடைய இருதயத்தில் வைப்பீராகப்பா, என்னுடைய வாயில கர்த்தர் அந்த வார்த்தையை வைப்பீராகப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமையின் ஆவியானவர் எனக்குள்ளே வந்து விட்டு ஆமென், பொல்லாத அந்த சாத்தான, பொல்லாத அந்த குணத்தை என்னிடத்திலிருந்து நீர் எடுத்து போடுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஆமென், நன்றி. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்ட பாடும். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. பாடுவோம், பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. பாடுவோம், அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்பு. கைகளை மேல தட்டி, வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். உலகத்திற்கு வெளிச்சம் நான் இந்த ஊரெல்லாம் டார்ச் அடிப்பே. சொல்லுங்க, உலகத்திற்கு வெளிச்சம் நான் இந்த ஊரெல்லாம் டார்ச் அடிப்பே. உப்பால பரவிடுவே, நான் எப்போதும் சுவை தருவே.
நிறைவாக பரவிடுவே. நான் எப்போதும் சுவை தருவேன். கைகளை மேல வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் சொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டு வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் சொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டு கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்ன கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன். கைகளை மேல வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டு வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லாத விரட்டி. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரிடத்துல எல்லாரும் கேட்க வேண்டியது, என் வாயில ஆசீர்வாதமான வார்த்தையை வச்சிருங்க ஆண்டவரே, ஆசீர்வாதமான வார்த்தையை வச்சிருங்க ஆண்டவரே. நான் எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரொம்ப அவசியமான ஒன்று, நான் பிளஸ் பண்ணணும். நாம் பிளஸ் பண்ணணும். மனசுக்குள்ள சில நேரத்தில் நமக்கு வருத்தங்கள் இருக்கலாம். நமக்கு சிலர் கீழ்ப்படியாததுனால நமக்கு நிறைய கோபங்கள் எல்லாம் வரலாம். ஆனா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லவா, நம்முடைய வாயின் வார்த்தைகளை ஆண்டவர் கனப்படுத்துகிறார் அல்லவா. அதனால எப்பவுமே என்னுடைய வாயிலிருந்து ஒரே ஒரு வார்த்தை, அதான் ஆசீர்வதித்தலே அன்றி ஒருத்தரையும் நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா சபிச்சிடவே கூடாது. எலிசா அவர் அந்த குழந்தைங்க மொட்டைத்தலையா ஏறிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க கிண்டல் பண்றாங்க, நக்கல் பண்றாங்க. இவருக்கு என்னன்னா, ஊழியக்காரரா இருக்குது, ரொம்ப கோபம் வருது. கோபம் வந்த உடனே என்ன பண்றாருன்னா, அந்த பிள்ளைகளை அப்படியே சபிச்சிடுறாரு. ஆனா என்ன நடந்துச்சுன்னா, அவர் சபிச்ச உடனே வேதம் சொல்லுது பாருங்க, அந்த குழந்தைங்களை துஷ்ட மிருகம் கொல்ற அளவிற்கு அந்த சூழ்நிலை போயிருச்சு. நீங்க 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனம் அதுல இருக்குது. அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து அவனை பார்த்து மொட்டைத்தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்தினாலே அவர்களை சபித்தான். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு அவர்களில் 42 பிள்ளைகளை பீறி போட்டது. அப்போ ஒரு சாபம், கவனிங்க, ஒரு ஊழியக்காரன் போட்ட ஒரு சாபம், ஒரு ஊழியக்காரன் சபிச்ச ஒரு வார்த்தை கிட்டத்தட்ட 42 பிள்ளைகளை கரடி பீறி கொன்னு போடுற அளவிற்கு அந்த சாபம் ஒர்க் அவுட் ஆகுது பாருங்களேன். அப்போ அந்த பிள்ளைங்க இறந்ததற்கு பிற்பாடு அந்த ஊழியக்காரனுக்கு எவ்வளவு ஒரு அவமானம், எவ்வளவு ஒரு கஷ்டம். அப்ப நம்ம சில நேரத்தில் நமக்கு அந்த விளைவு தெரியாது. நம்ம கோபத்தின் மிகுதியினால நம்ம நிறைய பேரை சபிச்சிடுறோம். நீங்க இன்றைக்கு இந்த ஜெபத்துல, இந்த உபவாச ஜெபத்துல, அதுவும் இந்த 26வது நாள் ஜெபத்துல நீங்க யாரையெல்லாம் சபிச்சீங்களோ அந்த சாபத்தை நீங்க வாபஸ் வாங்குங்க. உங்களுடைய உடம்ப பார்த்து நீங்க சபிச்சீங்களா, அதை நீங்க ரிட்டர்ன் வாங்குங்க. உங்க வீட்டை பார்த்து நீங்க சபிச்சீங்களா, அதை நீங்க திரும்பி வாங்குங்க. இல்ல நான் அதை திரும்பி வாங்குறேன். உங்க பிள்ளைகளை நீங்க சபிச்சீங்களா, அந்த பிள்ளைகளுடைய மேல இருக்கிற சாபத்தை நீங்க வெளியே நீங்க கொண்டு வாங்க. இல்ல ஆண்டவரே, நான் சபிச்சதை மன்னிச்சிருங்க, நான் தெரியாம அப்படி பண்ணிட்டேன், ஆனா இனி நான் என்ன பண்ண மாட்டேன்னா நான் சபிக்க மாட்டேன்.
நான் சபிக்க மாட்டேன். அப்படி ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவர் பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவது ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தரிடத்துல இன்னைக்கு ஆவியானவர் யாரோ ஒருத்தரிடத்துல பேசுறார். நம்ம என்ன ஜெபம் பண்ணணும்னா, என்னுடைய வாயில ஆசீர்வாதத்தினால என்ன நிரப்புங்க. ஆமென். ஆசீர்வாதத்தினால நிரப்புங்க. பாருங்க, இந்த யாக்கோபை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது யோசேப்பினுடைய 2 பிள்ளைகளை அவர் பிளஸ் பண்றாரு, அவர் ஆசீர்வதிக்கிறார். நீங்க ஆதியாகமம் 48ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தை வாசிக்கும் போது, எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதரும் ஆனவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக, என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு என்பவருடைய பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவது, பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடவார்கள் என்றான். தகப்பன் தன் வலது கையை எப்ராயிமுடைய தலையின் மேல் வைத்ததை யோசேப்பு கண்டு, அது அவனுக்கு தனக்கு பிரியமில்லாதவன். அப்படியால் எப்ராயிமுடைய தலையின் மேல் இருந்த தன்னுடைய தகப்பனுடைய கையை மனாசேயினுடைய தலையின் மேல் வைக்கும்படி எடுத்து, என் தகப்பனே, அப்படி அல்ல, இவன் மூத்தவன், இவனுடைய தலையின் மேல் உம்முடைய வலது கையை வைக்க வேண்டும் என்றான். அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும் என் மகனே, எனக்கு தெரியும், இவனும் ஒரு ஜன கூட்டமாவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான், அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்கள் ஆவார்கள். இவ்விதமாய் அவன் அன்றைய தினம் அவர்களை ஆசீர்வதித்து, தேவன் உன்னை எப்ராயிமை போலவும் மனாசே போலவும் ஆக்குவாராக என்று இஸ்ரவேலர் உன்னை முன்னிட்டு வாழ்த்துவார்கள் என்று சொல்லி எப்ராயிமை மனாசேக்கு முன்பாய் வைத்தான். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். பின்பு இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, இதோ நான் மரணம் அடைய போகிறேன், தேவன் உங்களோடு இருப்பார், அவர் உங்கள் பிதாக்களின் தேசத்திற்கு உங்களை திரும்பவும் போக பண்ணுவார். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த யாக்கோபு ஒவ்வொருத்தரையா பிளஸ் பண்றாரு, எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறார். அப்போ ஆசீர்வதிக்கும் போது இந்த யோசேப்பினுடைய பிள்ளைகளாகிய எப்ராயிம் மனாசே, இந்த 2 பிள்ளைகளையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவருடைய மனதார அவர் ஆசீர்வதிக்கிறாரு. நீங்க இந்த மாதிரி வாழ்ந்திருப்பீங்க, நீங்க திரளான ஜாதிகளுக்கு தகப்பனா மாறுவீங்க அப்படின்னு 2 குழந்தைங்களை சின்ன வயசுல இருக்கும்போது ஆசீர்வதிக்கிறாரு. இந்த வசனம் எங்க நடக்குது பாருங்க. நீங்க வேதத்துல ஜோஷுவாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? ஜோஷுவாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, யோசேப்பின் புத்திரர் ஜோஷுவாவை நோக்கி, கர்த்தர் எங்களை இதுவரைக்கும் ஆசீர்வதித்து வந்ததினால் நாங்கள் ஜனம் பொருந்தியவர்களாயிருக்கிறோம், நீர் எங்களுக்கு சுதந்திரமாக ஒரு வீதத்தையும் ஒரு பங்கையும் கொடுத்து என்ன என்று கேட்டார்கள். அதற்கு ஜோஷுவா, நீங்கள் ஜனம் பொருந்தியவர்களாயும் எப்ராயிம் மலைகள் உங்களுக்கு நெருக்கமாயும் இருந்ததால் பெர்சியர் ரெப்பாபீமியர் குடியில் இருக்கிற காட்டு தேசத்திற்கு போய் உங்களுக்கு இடம் உண்டாக்கி கொள்ளுங்கள் என்றான். அதற்கு யோசேப்பின் புத்திரர், மலைகள் எங்களுக்கு போதாது, பள்ளத்தாக்கு நாட்டில் இருக்கிற பெத்சாயிதினாலும் அதன் ஊர்களிலும் இஸ்ரேல் பள்ளத்தாக்கிலும் குடியிருக்கிற எல்லா கானானியரிடத்திலும் இருப்பு ரதங்கள் உண்டு என்றார்கள். ஜோஷுவா ஜோசேப்பின் வம்சத்தாராகிய எப்ராயிமையும் மனாசையும் நோக்கி, நீங்கள் ஜனம் பொருந்தியவர்கள், உங்களுக்கு மகா பராக்கிரமம் உண்டு, ஒரு பங்கு மாத்திரம் அல்ல, மலை தேசமும் உங்களுடையதாகும். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல ஜோஷுவா இந்த எப்ராயிம் மனாசே ஃபேமிலிக்கு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் பல ஆண்டுகளுக்கு முன்பாக யாக்கோபு தன்னுடைய பேர பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாரு. எப்படி ஆசீர்வதிப்பாருன்னா, நீங்க ரொம்ப திரளாய் நீங்க பெறுவீங்க, நீங்க பெரிய ஜன கூட்டம் ஆவீங்க அப்படின்னு 2 பேரும் குழந்தைகளா இருக்கும்போது ஆசீர்வதிக்கிறாரு.
பிள்ளைகளா இருக்கும்போது ஆசீர்வதிக்கிறாரு. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த பிள்ளைங்க வளர்ந்தாச்சு, அவர்களுக்கு சந்ததி உண்டாயாச்சு, 2 கோத்திரம் உண்டாயாச்சு, அவங்களுடைய காலங்கள் எல்லாம் மறைஞ்சு போகுது. ஆனா எது மறைஞ்சு போகல அப்படின்னு சொன்னா, சொன்ன ஆசீர்வாதமான வார்த்தை மட்டும் அந்த சந்ததியை விட்டு விலகவே இல்லை. ஜோஷுவாவுடைய காலத்துல எப்ராயிம் மனாசைக்கு பாத்தீங்கன்னா பெரிய இடம் அவர்களுக்காக ஆயத்தமாக்கப்படுது. பெரிய இடம் அவங்களுக்காக ஆயத்தமாக்கப்படுது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாயிலிருந்து சொல்லுகிற ஆசீர்வாதம் இன்னைக்கு மட்டும் கிடையாது, நம்முடைய பிள்ளைகளுக்கு மட்டும் கிடையாது, நம்முடைய சந்ததிக்கே அந்த ஆசீர்வாதம் அது தொடரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.